ஒன்றுபடுவோம் உரிமைக்காக, ஓபிசி மக்களுக்காக. அன்புள்ள எனதருமை மக்களே, இந்தியாவில் 1950 அரசியல் நிர்ணய சட்டம் உருவாக்கப்பட்ட போது சரத்துக்கள் 15, 16 மற்றும் 340 ஆகியவற்றின் கீழ் கல்வி, அரசு நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம், சமூக அந்தஸ்து ஆகியவற்றில் மிகவும் பின்தங்கி இருந்த மக்களை எஸ்இபிசி சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று வரையறுத்து அவர்கள் முன்னேற வேண்டும், அவர்களுக்கு கல்வி அறிவு பெறுவதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும், அரசு நிர்வாகத்தில் பங்கு பெறுவதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கங்களின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆனால் அரசியல் நிர்ணய அல்லது அரசியலமைப்பு சட்டம் சரத்துக்கள் நான் ஏற்கனவே கூறியபடி அதில் சட்டங்கள் கூறியும் அரசியல்வாதிகள் 1980 92 வரை அரசாட்சி புரிந்த கட்சியினர் மத்தியில், குறிப்பாக மத்தியில் அரசாட்சி புரிந்த கட்சியினர் இதை கண்டு கொள்ளவில்லை. முதல் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காக்கா கால்குலேட்டர் கமிஷன் 1953 ஒரு அறிக்கை தந்தது, குப்பையில் எறியப்பட்டது அந்த அறிக்கை. மீண்டும் 1979 இரண்டாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் திரு பிபி மண்டல் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டு நிர்ணயம் செய்யப்பட்டு அது ஒரு அறிக்கை பிற்படுத்தப்பட்டவர்களுடைய மிக மோசமான மிக பின்தங்கிய நிலைமையை பற்றியும் எத்தனை சமூகங்கள் இருக்கின்றன என்பது பற்றியும் அறிக்கை தந்தது. அதுவும் குப்பையில் தூக்கி வீசப்பட்டது.